வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடித்த ஒரு 2 சுடிதாரோட டிசைன்ஸை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சுடிதாரில் வந்து நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல எல்லாம் கட் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெம் மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் கட் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் டியூப்ஸ் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய பீடு வந்து நம்மளுக்கு எப்பயுமே பீடுனால் இப்படி ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும், மோல்டிங்காக இருக்கும். பட் வந்து இது ஹாஃப் பீட்னால் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பீட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஹோல் இருக்கும், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி தனியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைச்சிதுன்னா நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அது நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பீடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது நம்பர் 3 பீடு. சேம் இதே மாதிரி இந்த பெரிய பீட் மாதிரி இதுவும் ஹாஃப் பீடு அதே மாதிரி இருக்கும். இந்த 4 மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இந்த சுடிதார் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த சுடிதாருக்கு வந்து ஸ்கின் கலர் லெகின்ஸ் தான் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கின் கலரில் இந்த சாண்டில், அதாவது லைட் சாண்டில் கலரில் எனக்கு கொஞ்சம் த்ரெட் கிடச்சிது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதோட ஷேஃப்க்கு ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல. மெட்டீரியல்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது தவிர மற்றது எல்லாமே செயின் ஸ்டிச் தான். ஃபில்லிங் ஸ்டிச்சோ வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கெங்கே எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச்சே ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு நம்பர் 6 ஆக்சுவலாக நம்பர் 6 பீடு வந்து வச்சுட்டு, ஹாஃப் பீட் சொன்னேன் இல்லையா, அதை வச்சுட்டு அடுத்து நம்பர் 3 பீடு அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்றுக்கும் போட்டு தனித்தனியாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இந்த ஒரு லைன் மட்டும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிது இல்லையா, பீடு ஒரு டிஃப்ரெண்ட்டான பீடு கிடச்சிது இல்லையா, அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒரு லைன், அதாவது செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சாண்டில் கலரில் த்ரெட் எடுத்து அதை வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக் வந்து இவ்வளோ தான். இந்த சென்டரில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா டிசைன், சுடியோட டிசைன், இது வந்து எப்படின்னா, இது ஆல்ரெடி நான் வந்து நிறைய நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் கிடைக்கும், நம்ம நெட்டில் தேடணுன்னா நிறைய ட்ராயிங்ஸ் கிடைக்கும். அதில் ஒன்று தான் இது. அதையும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரா பண்ணி மாடுலேட் பண்ணி சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டெம் மாதிரி வர்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமே கட் டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்பர் 3 பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் லைட்டாக ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச் போட்டு, அதாவது சாண்டில் கலர் த்ரெட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஒரு 3 லைன்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பிங்க், இந்த சுடியோட கலர் த்ரெட் இருந்துச்சு அதில் பிங்க்கு கொடுத்துட்டு, சென்டரில் ஒரு 2 கட் டியூப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் சேம் இதே ஒர்க் தான் இங்கேயும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறதுல வந்து ஃபுல்லாகவே நம்ம சுடி அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை த்ரெட்டால் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற மாதிரிக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஃப்ளார் வச்சுட்டு சென்டரில் வந்து நம்பர் 6 பீடு, அதாவது ஹாஃப் பீட் சொன்னேன் இல்லையா, அதை வச்சுட்டு அதை சுற்றியும் நம்பர் 3 பீட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மெயின் ஸ்டெம் மாதிரி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கட் டிப்ஸ் கொடுத்துட்டு, சைடில் வர்ற பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நம்பர் 3 பீடும் நம்பர் 6 பீடும் ஹாஃப் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொன்றா நீங்கள் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். 2 வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் பீட் அப்படிங்கிறதுனால இப்படி திரும்பிக்கும், பின்னாடி பக்கமாக திரும்பிக்கும், இந்த ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா அந்த பக்கமாக திரும்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்றா வச்சா தான் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் அழகாக வரும் உங்களுக்கு. சென்டரில் பார்த்தோன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்தது எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் மட்டும்தான். சாண்டில் கலரில் த்ரெட் இருந்துச்சு இல்லையா, அதில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்துட்டு ரொம்ப பிளாங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து செயின் ஸ்டிச்லேயே ரவுண்ட் மாதிரி, செயின் ஸ்டிச்லேயே நம்ம ரவுண்ட் மாதிரி சுற்றி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்படியே நேரில் மேலே இருக்கிறது அந்த இடத்துலையும் பிளாங்காக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ரவுண்டாக போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மேலே ஃபுல்லாகவே நம்ம சாண்டில் கலர் அண்ட் பிங்க் கலர் த்ரெட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரே ஒரு கட் டியூப்ஸ் மட்டும் இதுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இந்த ஷேப் ஃபுல்லாகவே இந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த இடத்துலையும் நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மெட்டீரியல் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பிளாங்காக விட்டுருந்தேன். அதே கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த ஹாஃப், நம்ம இந்த ஹாஃப் என்ன பார்த்தோமோ சேம் அதே தான் இந்த ஹாஃபும். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளார் மட்டும் சொல்லாமல் இருந்திருப்பேன். இந்த ஃப்ளார் வந்துட்டு இது சேம் இதே ஃப்ளார் தான் இங்கேயும் போட்டேன். பட் இதில் இருக்க மாதிரியே இங்கேயும் போட வேணான்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து இந்த பிங்க் கலர் த்ரெட் எடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டேன். அதை சுற்றி இந்த சாண்டில் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு அதை சுற்றியும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுல்லாக மேலே ஒரு ஹாஃப் வரைக்கும் போட்டுட்டு அந்த சாண்டில் கலரில் வந்துட்டு நம்ம ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதில் பைப்பிங் வச்சுருக்கோம். நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு மெட்டீரியல் பார்த்தோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்கர்ட் மாதிரி கீழே இருக்கும் இல்லையா, அனார்கலி சுடினா அதுக்கு கீழே ஸ்கர்ட் மாதிரி இருக்கும். ஹாஃப்க்கு வந்துட்டு இந்த ஒர்க் போட்டது, இந்த டிசைன் போட்டது. ஸோ ஹாஃப்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவே அதில் அங்கங்கே வந்துட்டு ரேண்டமாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்டோன் வச்சுட்டு அவுட்லைனில் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த சாண்டில் கலர் த்ரெட் இருந்துச்சு இல்லையா, அதில் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே வரும். நம்மளுக்கு இடையில வந்துட்டு ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. ஸோ அந்த பிளாங்காக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பீடை வந்து அங்கங்கே கம் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு சுடிதார் வந்து. நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டிச்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து செயின் ஸ்டிச் மட்டும் பழகினாவே போதும். மெட்டீரியல்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது வந்து செயின் ஸ்டிச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் பழகினீங்கனாவே போதும். இந்த மாதிரி கிராண்டாக சுடிதார்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட முடியும். நம்ம வந்து ப்ளவுஸ் அதிகமாக போட மாட்டோம், சுடிதார் தான் போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்க உடனே கேட்பாங்க, ஓ இந்தளவுக்கு கிராண்டாக போடுறாங்க அப்படின்னா அப்போ ப்ளவுஸும் கொடுத்தா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருங்களுக்கு உடனே நிறைய ப்ளவுஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து செகண்ட் சுடிதார் பார்க்க போகலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிற சுடிதார் இது தான். ஒரு வயலட் கலர் சுடிதாரில் வந்துட்டு ஒயிட் கலரில் நம்ம த்ரெட் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்லைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்லைனில் வந்துட்டு ஒயிட் கலரில் உள்ள பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு மேலே வந்து ஒயிட் கலர் த்ரெட் வச்சுட்டு ஃபுல்லாகவே லோட் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேப்பில் ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு மல்டி கலர் ஸ்டோன் இது ஃபுல்லாகவே நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன்ஸ் தான். மல்டி கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 3 லீவ்ஸ், அதாவது 3 பெட்டல்ஸ் இருக்கிற லீஃப் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமாக ஒரு 1 இன்ச் தள்ளி இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 1 இன்ச் இருக்கும். இந்த ஒவ்வொரு பூவுக்கும் இடையில ஒரு 1 இன்ச் தள்ளி டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அது இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேப்பாக இருக்கக்கூடாதுல்ல, ஸோ அதில் வந்துட்டு ஒயிட் கலரில் பீடு, ஒயிட் கலரில் பாசி சொல்லுவோம் இல்லையா, பீடு வந்து ஒயிட் கலரில் கிடைக்காது, இது வந்து பாசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒயிட் கலரில் பாசி வச்சுட்டு அதை சுற்றியும் ஒயிட் கலரில் நான் வந்துட்டு த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே, அதாவது ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்படி ஆர்ம் ஹோலில் இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும், நெக்ஸ்ட்டு ஹிப்பில் வந்து முடியணும். அதுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 6 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாதிரியே இருக்கும் சேம். இந்த ஃப்ளாரும் வந்துட்டு நான் ட்ராயிங்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். நிறைய ஃப்ளார் ட்ராயிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராயிங்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். இந்த மேங்கோ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சுடியில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு டிசைன் அப்படின்னா அந்த டிசைனை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரிக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அங்கங்கே கேப் விட்டாலும் அது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஜிக்ஜாக் கொடுத்துருக்கேன். ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு நான் எப்படி ஜிக்ஜாக் கொடுத்தனோ அதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்குமே ஜிக்ஜாக் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஒயிட் அந்த பாசி இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட் கலரில் பாசி அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த லீஃப் மாதிரி டிசைன்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்க இந்த 2 ஃப்ளாருக்குமே ஐ ஷேப் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம சுற்றி வச்சாவே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக பூ மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து இது நம்பர் 6 பாசி இருக்கும் இல்லையா, அந்த அதுலேயே ஹாஃபு, அதே மாதிரி நம்பர் 3ல் அதுலேயே ஹாஃபில் வச்சுட்டு ரெண்டு ஃப்ளாருக்கும் சென்டரில் இந்த பாசி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட்டாக இந்த பூவுக்கு மேலே லீஃப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இம்போஸ்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதை ஃபில் பண்ணியிருக்கேன். இது இந்த லீஃப் மாதிரி, அதாவது ஃப்ளார்ஸுக்கு உள்ளே இருக்கிற இந்த லீஃப் மாதிரி இருக்கிறது, இங்கே இருக்கிற டிசைன்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க இந்த லீஃப் மாதிரி அவுட்லைனில் இருக்கிற எல்லா லீஃப்க்குமே வந்துட்டு உள்ள பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு அதை ஒயிட் த்ரெட்டால்
ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேக்ஸிமம் வந்து நான் ஃபில்லிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜிக்ஜாக்கு எல்லாமே யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த டாட்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டு. நம்ம வந்து பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த சென்டரில் மட்டும் நம்மளுக்கு அழகாக தெரியணும் இல்லையா. ஸோ அந்த டிசைனை வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டாட்டாக வச்சா சூப்பராக இருக்கும். போட்டு பார்க்கும்போது இன்னொரு சூப்பராக இருந்துச்சு. இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது ஸ்டிச் பண்ணி முடிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் தான் ஷேர் பண்ணேன். ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு செயின் ஸ்டிச்சும் ஃபில்லிங் ஸ்டிச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கற்றுக்கிட்டாவே எல்லா டிசைன்ஸும் போடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சுடிதார் கட்டினேன் இல்லையா, அது வந்து ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது 2 தெரிஞ்சாவே இவ்வளோ அழகான டிசைன் போடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த 2 சுடிதார் டிசைன்ஸையும் உங்கள்கிட்ட காமிச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.